அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஜூலை மாசம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளைய நாள் அபூர்வ நாளா அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை அடுத்த 9 வருடங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு வருது. அது மட்டும் இல்லாம நாளைய நாள் பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய தேவதை வசிய நாளாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே முதல் வார்த்தையா இப்ப நான் சொல்றத நீங்க சொன்னாலே போதுமானது. அதுவும் வெறும் வயிற்றுல நீங்க சொல்லும் போது பல மடங்கு பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான இந்த நாளை, அதாவது மேஜிக் டேவை யாருமே தவற விடாதீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா நாளைய நாள் தேவதை வசிய நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய சமயத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும். இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் ஏற்படும். அதாவது பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்ம சேனல்ல தொடர்ந்து 2 வருஷத்துக்கும் மேலா இந்த மாதிரியான போர்ட்டலுக்கான பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும். இந்த போர்ட்டல் இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு வாழ்க்கையில நல்ல சேஞ்சஸ் ஏற்படுறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த வகையில இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த போர்ட்டல் தான் நாளைக்கு நமக்கு ஓபன் ஆகுது. அது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஓபன் ஆகக்கூடிய போர்ட்டல் ஒவ்வொரு மாசமும் தேதியிலையும் மாசத்திலையும் ஒரே நம்பர் வரும். ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா தேதியில, மாசத்துல, வருஷத்துல 3 இடங்கள்லயுமே ஒரே நம்பர் தான் வருது. அதாவது நாளைக்கு தேதி 7, மாசம் 7வது மாசம், இந்த வருஷம் 25வது வருஷம், 25ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 7. திரும்பி இதே மாதிரியான அமைப்பு நமக்கு வர்றதுக்கு நாம இன்னொரு 9 வருடங்கள் காத்திருக்கணும். அதுக்கு முன்னாடியே 8வது வருஷத்துலயும் இந்த 777ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும். ஆனா அது வேற அமைப்பின் படி நமக்கு ஓபன் ஆகுது. இந்த மாதிரியான அமைப்பு வர்றதுக்கு அடுத்த 9 வருஷங்கள் நமக்கு ஆகும். அதனால நாளைய நாளை தவற விடாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. சரி, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லலாம். இந்த வார்த்தைய சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்ல இருந்தாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த ஒரு தாந்திரிக பொருளும் தேவை கிடையாது. உங்க மனசுல நல்ல நம்பிக்கை இருந்தாலே போதுமானது. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. சும்மா விளையாட்டா செஞ்சு பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேங்கிற நோக்கத்துக்காக செஞ்சா கூட எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு பலனை கொடுக்காது. முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரம் செய்யறதுனால என்னோட வாழ்க்கை மாறும், இந்த நாள் என்னோட வாழ்க்கைய மாற்றி கொடுக்குங்கிற மன உறுதியோட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இன்ஸ்டன்டாவே நீங்க ரிசல்ட்ட பார்க்க முடியும். அதே மாதிரி நான் எப்பயும் சொல்ற மாதிரி அந்த பக்கம் பரிகாரத்தை பாசிட்டிவா செஞ்சுட்டு இந்த பக்கம் புலம்ப கூடாது. இதுவுமே நமக்கு பரிகாரத்துக்கான பலன் கிடைக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமையுது. சரி, நாளைக்கு காலையில எந்திரிச்சு நான் எப்பயுமே சொல்ற மாதிரி
நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல்ல எப்பயுமே நாம எந்திரிச்ச உடனே நம்ம உள்ளங்கைய நல்லா தேய்ச்சு அதுல இருந்து வரக்கூடிய சூட நம்ம முகம் ஃபுல்லா குறிப்பா கண்களுக்கு மேலையும் ஒத்தி எடுக்கணும். அதாவது நம்ம உள்ளங்கைய நல்லா சூடு வர்ற மாதிரி தேய்ச்சிட்டு அந்த கைய கண்ணுக்கு மேலையும் முகம் ஃபுல்லாவும் நீங்க வச்சு எடுங்க. காலங்காத்தால எந்திரிச்ச உடனேயே நாம பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறோம். இப்படி செய்யும் போது நம்ம முகமும் நம்ம மூளையும் கொஞ்சம் புத்துணர்வோட இருக்கும். இந்த மாதிரி கைய தேய்ச்சு முகம் ஃபுல்லா ஒத்தி எடுத்ததுக்கு அப்புறமா உங்க 2 உள்ளங்கையையும் ஒன்னா சேர்த்து வானத்தை பார்த்த மாதிரி உங்க நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கோங்க. இப்போ உங்க கைய பார்த்து நீங்க கண் முழிங்க. இந்த மாதிரி கைய பார்க்கும் போது உங்க கையில மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க கண் முழிச்சு பாருங்க. இதுக்கப்புறமா நான் கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 7 டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். I am ready to receive money through the 777 portal. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். I am ready to receive money through the 777 portal. 777 போர்ட்டலின் மூலம் பணத்தை பெற நான் தயாராக இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 777 போர்ட்டலின் மூலம் பணத்தை பெற நான் தயாராக இருக்கிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லுங்க. 7 டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதும். கட்டாயமா இந்த பரிகாரத்தை வெறும் வயிற்றுல மட்டும்தான் நீங்க செய்யணும். அதாவது காலையில எந்திரிச்சு நீங்க பிரஷ் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அதே மாதிரி நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அஃபர்மேஷனை சொல்லும் போது இது இன்னமுமே அற்புதமான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். முதல்ல நாம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த டைம்ல நம்பிக்கையோட பாசிட்டிவான இந்த மாதிரியான அஃபர்மேஷன் சொல்லும் போது இது நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும். ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். இந்த 777 போர்ட்டல்ல நாம பணத்தை ஈர்க்கிறதுக்கு தயாரா இருக்கோங்கிறத முதல்ல உங்களுக்கு புரிய வைங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. இது மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கு வேண்டியது என்னங்கிறது புரியும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான விஷயத்த, அதாவது பணத்தை ஈர்க்கிறதுக்கான வழிகளை இந்த பிரபஞ்சம் காமிக்கும். இந்த வார்த்தையை சொல்றதுனாலலாம் என்னங்க மாற்றம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறவங்க கட்டாயமா நம்பிக்கையோட சொல்லி பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும்னா மாற்றம் முதல்ல நமக்குள்ள இருந்து தான் வரணும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.